guys, welcome to Venu Mother's Kitchen. இன்னைக்கு வந்து சூப்பரான வெஜ் புலாவ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ அதுக்காக வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கேரட்டு, பொட்டேட்டோ, பீன்ஸு, காலிஃப்ளவர் இது எல்லாமே. இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா ஆனியனும் கார்லிக் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டக்குன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து குக்கர் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு கீ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ஆயில் சேர்க்கறத விட இந்த புலாவில் வந்து ரொம்ப ஆரோமேட்டிக்காக இருக்கிறது கீ தான். ஸோ மேக்ஸிமம் கீ இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஃபுல்லாக ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸோ இது வந்து ஹீட் ஆனதும் நான் வந்து கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து நான் ஸ்டார் பூ 1, ஒரு 2 அளவுக்கு பட்டை, 2 வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 4-5 கிராம்பு வந்து சேர்த்தாச்சு. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே வந்து எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. அதனால் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ண டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டே வேணாம். கண்டிப்பாக வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ இது வந்து கொஞ்சம் வறுபட்டதும் க்ரீன் சில்லி வந்து ஒரு 4 வந்து கீரி வச்சுருக்கேன், அது வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து க்ரீன் சில்லி நல்லா வந்து நம்ம கீ அண்ட் ஆயிலில் வந்து நல்லா சாட்டே பண்ணணும். ஹிங்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஆயிலே வந்து இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு நல்லா வந்து உங்களுக்கு ஆரோமேட்டிக்காக இருக்கும். நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணுங்க. இப்போ இதோரளவுக்கு நல்லா சாட்டே ஆனதும் நம்ம வந்து அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்றா வந்து இதில் சேர்த்துக்கலாம். கேரட் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பீன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஞ்ச் பீன்ஸு. அப்புறம் வந்து பொட்டேட்டோ வந்து தோல் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் க்ரீன் பீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து டபுள் பீன்ஸ் வந்து ஒரு 4 hours 5 hours முன்னாடி வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ நம்ம வந்து நல்லா வந்து ஒரு 4 hours முன்னாடியே வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிற வாட்டரில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி உடையும். உங்களுக்கு புலாவ்ஸ்க்கு, பிரியாணிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் இதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். மீல் மேக்கரும் கூட உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வறுபட்டதும் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படி குக் ஆகும். நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேன். இந்த புலாவுக்கு ஒரு 2 glasses ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ லிட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா வந்து சீக்கிரம் குக் ஆகிடும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி பண்ணது. இப்போ வந்து தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து இன்னொரு வாட்டி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆரோமேட்டிக்கான புலாவ் வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு அவ்வளோ வந்து டைம் எடுக்காது இந்த ரெசிபி. இதுக்கு தக்கன சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். அடுத்து வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது எல்லாமே வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமாக வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புதினா இருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து இப்போ நல்ல ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்மதி அரிசி நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 இல்லைன்னா 3.5 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து கரிக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ தட் ஆரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ லெமன் வந்து
ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து புளிப்பு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து புளிப்பு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபாஸ்டிங் அன்னைக்கு. ஸோ இப்போ லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பாயில் ஆகணும் வாட்டரு. இப்போ கொஞ்சமாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது தண்ணி நம்ம வந்து கழுவி வச்சுருக்க இந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா வந்து மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. ரைஸு வந்து எதுவுமே உடையாத மாதிரி. ஏன்னா வந்து நல்லா வந்து உடையாமல் நல்லா தனித்தனியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சாச்சு. கரெக்டாக வந்து ஒரு 2 விசில்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து கூலானால் போதும். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கட்டும். இப்போ வந்து 2 விசில்ஸ் வந்தாச்சு. ப்ரெஷர் வந்து நல்லா போயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான வெஜ் புலாவ், நோ ஆனியன் நோ கார்லிக் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபாஸ்டிங் இருக்கீங்க இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான மீல் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா வேணும் மதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.